அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு காமன் மேன் சதீஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நான் வீடியோ பதிவே போட்டதில்லை. முதல் முறையாக இப்போ தான் போடுறேன். ஏன் போடுறேன்னா, நேற்று நாங்கள் ப்ரொமோட் பண்ண திருவங்கள் 16 என்ற ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு 22 வயது இளைஞர் கார்த்திகேயன் எடுத்த படம் நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. சிட்டி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 80 to 90% ஆக்குபென்சியோட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். பட் அதே டைமில் இதுதான் கரெக்டான டைம். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமா ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை பற்றி பேசுகிறதுக்கும் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஒரு 12 படம் பிளான் பண்ணாங்க. பட் ரிலீஸ் ஆனது ஒரு 7 படம் ரிலீஸ் ஆச்சு. பட் ஒரு காமன் மேனாக உங்களுக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும். ஒரு 3 படம் இல்லை ஒரு 4 படம். ஸோ மிச்சம் 4 படத்தோட நிலைமை ஆக்சுவலி நம்ம ஊரில் இருக்கிறது ஏதோ ஒரு 700 தேட்டர்ஸ் தாங்க. அந்த 700 தேட்டர்ஸில் லாஸ்ட் வீக் ஒரு 2 பெரிய ஹீரோ படம் வந்திருக்கு. ஸோ படம் ஓடுதோ இல்லையோ அந்த தேட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 50% ஆக்குபென்சி ஆகும். பிகாஸ் ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்து தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க தேட்டர்ஸில் இந்த செகண்ட் வீக்கும் ரன் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர டங்கல் என்ற ஒரு படம், ஹிந்தி படம், தமிழ்லையும் டப்பாய் நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ மீஞ்சி போனால் ஒரு 400 தேட்டர் தான் இந்த 7 படத்துக்கும் கிடச்சிருக்கும். ஸோ அந்த 400 தேட்டரை 7 படமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு படத்துக்கு 50 தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு 50 தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஒரு படத்தோட பட்ஜெட் 1 கோடியாக இருந்தால் கூட அந்த படம் ஒரு வாரம் ஓடினா கூட அவங்களுக்கு ஒரு 20 லட்சத்துக்கு மேலே வராது. ஸோ எவ்வளோ பெரிய லாஸை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழ் சினிமா மக்களில் நம்ம குறை சொல்லலாமான்னு யோசிச்சா சொல்லலாம். நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் தான். எப்படி காரணமாகணும்னு நீங்கள் கேட்கலாம், கொஞ்சம் கோபமாக கூட நினைக்கலாம். ஒரு உண்மையை சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வருஷம் ஒரு 200 படம் ரிலீஸ் ஆச்சாங்க. அதில் ஒரு 10 படம் தான் ஓடி இருக்கு. அந்த 10 படமும் பெரிய ஹீரோ நடித்த படமோ இல்லை அப்கமிங் ஹீரோ நடித்த படமும் தான். ஒரு சின்ன ஹீரோ படம் அந்த அளவுக்கு ஓடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் உரியடின்னு ஒரு படம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம டாப் 5 மூவிஸ், டாப் 10 மூவிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த படம் வரும்போது தியேட்டர்ஸும் கிடைக்கல, கலெக்ஷன்ஸும் அந்த அளவுக்கு ஆகலை. அது ஏன்னா என்னதான் நல்ல படம் சொன்னாலும் அந்த படத்தை மோஸ்ட் ஆஃப் த மக்கள் நம்ம தியேட்டரில் போய் பார்க்கறது இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல படமா, அப்போ ஒரு 2-3 வாரம் கழிச்சு தமிழ் ராக்கர்ஸ்லேயே திருட்டு வயசுலேயும் நல்ல பிரிண்ட் வரும், அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஆனால் இதே ஒரு பெரிய ஹீரோ மொக்க படம் நினச்சிருந்தா கூட, அந்த படம் மொக்கன்னு எல்லாருமே சொன்னால் கூட நம்ம தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் கீழேன்னு கிழிக்கிறோம். சரி பரவாயில்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ நம்ம 3 ஹவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதே பெரிய தரிசனம்னு நினைப்பீங்க ஃபேன்ஸ்லாம். ஸோ அது தப்பான விஷயமே கிடையாது. பட் ஆனால் ஒரு காம்படிட்டர் ஆக்டர் படத்தை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை பார்த்து கிளிக்கணுன்றதுக்காக நீங்கள் தியேட்டர் போய் பார்க்குறீங்களே, அதுக்கு பதில் நல்ல படத்தை போய் நம்ம தியேட்டரில் பார்த்தா தியேட்டர் கூட்டம் வரும். ஸோ தியேட்டர் ஓனர்ஸும் கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்றைக்கி சின்ன படத்துக்கு தியேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அது உண்மையான காரணம் இல்லை. 1 year பிஃபோர் அந்த கார்த்திகேயன் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னார். சொல்லும் போதே ஒரு பெரிய ஹீரோ வச்சுலாம் அவர் ஸ்கிரிப்ட் சொல்லலை, ஒரு அப்கமிங் ஹீரோ வச்சு தான் ஸ்கிரிப்ட் சொன்னார். பட் ஆனால் நம்ம அப்கமிங் ஹீரோ கூட அப்ரோச் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு புது இயக்குனர், அதுவும் 21 வயசு இயக்குனர் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய ஹீரோவும் கதை கூட கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது கரெக்டான விஷயம் கூட. பட் ஆனால் இன்னைக்கு பெரிய ஹீரோஸ் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி படம் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கமர்ஷியலாக இட்டு கொடுத்த டைரக்டரை செலக்ட் பண்ணி அவங்க கதை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நம்ம பார்த்த படத்தோட கதையாக இருந்தாலும் அதை ஆக்சுவலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பண்ணாமல் அவங்க தனி ஒரு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோ, திருங்கல் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஆடியன்ஸும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் தட் மூவி, 4 years ஆஃப் தட் மூவின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்ரெண்டு இந்தியா லெவலில் நம்ம ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதே இந்த ஹீரோஸ் தனியூர் ஒரு மாதிரி ஒரு படத்துலையோ திருவங்கள் 16 ஸ்கிரிப்ட்லையும் பண்ணால் அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, ஆடியன்ஸும் ஆஃப்டர் 25 இயர்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தளபதி நாயகனை ஃபேன்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணல, ஒரு காமன் மேனாக நானும் செலிப்ரேட் பண்ணுறேன், நீங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டர்ஸ் இனிமேட்டு ஒரு டைரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தப்பான விஷயம் இல்லை. அதே டைமில் ஸ்கிரிப்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் பண்ணாங்கன்னா நல்ல படங்கள் வரும், தமிழ் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம தமிழ் சினிமா அடுத்த அளவுக்கு போகும். தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோயின், ஒரு பெரிய காமெடி, ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அந்த படத்தை யாரும் பார்க்குறதுக்கும் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கியூ கட்டி நிற்கிறாங்க. அதே ஒரு சின்ன படம் ஒரு 1 கோடி 2 கோடியில் பண்ணி படம் நல்லா இருக்குது பாருங்கன்னு சொன்னால் கூட
சில ப்ரொடியூசர்ஸும் சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து பார்க்கறது கூட இல்லை. ஸோ அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிற நிலைமை. பட் அதுக்கு காரணம் தப்பு அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் தான். பிகாஸ் நம்ம வந்து நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணலை, அதான் ஒன்று. லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக நம்ம அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலங்க. கார்த்திக் சுப்பராஜ் படத்தோட பீஸா படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் அது சில படங்கள் தான் வெற்றி பெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கேப் வந்திருக்கு. ஸோ இந்த கேப்க்கு அப்புறம் துருவங்கள் 16 படம் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இனிமேட்டும் நம்ம நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி நிறைய நல்ல சினிமா படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் எடுப்பாங்க. நம்ம ஆக்டர்ஸும் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எனக்கு ஃப்யூச்சரில் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டங்கல் அண்ட் சுல்தான் படத்தில் நம்ம தமிழ் ஹீரோஸ் யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஓட்டிங் வச்சாங்க. அதில் நிறைய பேர் வந்து விஜய் சார், சூர்யா சார், விக்ரம் சார், அஜித் சார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு சில பேர் சொன்னாங்க இந்த படம் ரொம்ப பெரிய படங்க, அந்த படம் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமா ஹீரோஸ் வந்து செட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலி வந்து இந்தியில் சாலக்கடுன்னு ஒரு படம் வந்துச்சுங்க, பாக்ஸிங் ரிலேட்டட் மூவி. பட் அந்த படம் வந்து அங்கே ஓடவே இல்லைங்க. ஏன் ஓடலன்னு தெரியல. அது ரொம்ப நல்ல படம் தான். அந்த படத்தோட ஆக்சுவல் தமிழ் விஷன் தான் வந்து எதிர்த்து விட்டுரு. இங்கே நம்ம அந்த படத்தை கொண்டாடலையா? ஸோ ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு டைரக்டர் வந்து என்கேஜிங்காக ஆடியன்ஸ் கொடுத்தா அதை வந்து எனக்கு வேணாலும் நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீரபாண்டி கட்டபொம்மன் எடுத்துக்காங்க. எப்போ வந்த படம் நம்ம டிவியில் எத்தனையோ தடவை பார்த்துட்டோம். பட் ஆனால் இன்றைக்கும் வந்து போன ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து 100 நாள் படம் ஓடிச்சு. அதில் ஒரு 10 நாள் வந்து உண்மையாக ஹவுஸ்ஃபுல்லாகவும் போச்சு. பிகாஸ் நல்ல கண்டென்ட் இருந்தால் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் போய் பார்ப்பாங்க. இப்போ அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் ராக்கர்ஸ், டிவிசிலாம் வந்ததுனால ஆடியன்ஸ் வந்து உள்ளே வர மாட்டாங்க, அதை சினிமாவே அழிக்கிறது. பட் நல்ல படமாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தாங்க வீரபாண்டி கட்டபொம்மன். ஸோ வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து யூஸ்வலி சப்போர்ட் பண்ணுவோம். இனிமேட்டும் நம்ம தமிழ் படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆக்சுவலி பெரிய படங்களை வச்சு மட்டும் தமிழ் சினிமா கிடையாது. பெரிய படங்கள் ஒரு 10-5 தான் நம்ம ஊருக்கு வரும். வச்சு எல்லாமே சின்ன படங்கள் தான். ஸோ அந்த சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணால் தான் தமிழ் சினிமா வளரும், நம்மளும் நல்ல படங்களை பார்க்கலாம். ஸோ நம்ம அதை சப்போர்ட் பண்ணாமல் நல்ல படமே தமிழ் சினிமா எடுக்கலன்னு நம்ம சொன்னால் அது ரொம்ப தப்புங்க. எனக்கு என்னென்ன பேச முடியுமோ தோணுச்சோ அதெல்லாம் பேசியிருக்கேன். எடிட்டிங் கூட பண்ணல. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. அண்ட் எனக்கு தெரியாமல் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்குறேங்க. ரொம்ப